முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதிமுகவுடைய பார்வை என்ன? அரசுக்கு இந்த விவகாரத்தில் துணை நிற்கும் தானே அதிமுக, எனது தமிழ்நாட்டுடைய பிரச்சனைங்கிற அடிப்படையில். வணக்கம். அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அது கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து எங்கள் இயக்கமும் பொதுச் செயலாளரும் முடிவு செய்வார். அது முதல் விஷயம். இரண்டாவதாக 39 நாடாளுமன்ற தொகுதிகள் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் என்று பரிசீலிக்கப்பட்டால் அல்லது அதன்படி ஆராயப்பட்டால் நம்முடைய எண்ணிக்கை குறையும். அது 31 வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 1970-71 காலகட்டத்தில் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பின்பற்றப்பட்டது. அதை மிகச் சரியாக பின்பற்றியது தென்னிந்தியா, கர்நாடகம், மகாராஷ்டிரம், நம்முடைய ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடெல்லாம். ஆகவே இதனுடைய வட இந்தியா அதை சரியாக பின்பற்றவில்லை. ஆகவே அவங்க மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு போனது. நம்முடைய மக்கள் தொகை சரியான விதத்திலே இருந்தது. ஆகவே மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே தென்னிந்தியா புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்க அதுக்கு ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை அரசு தரப்புல இருந்து நம்ம பாக்குறோம். பட் ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனை, இதுல அரசியல் ஆச்சரியங்கள் கடந்து இதுல நீங்க இந்த கூட்டத்துல கலந்து கொள்றதும் இதற்கு துணை நிற்பதும் தானே உசிதம், சரி? நிச்சயமாக. அதாவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது குறித்து மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். அதில் என்றென்றும் நாங்கள் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இது குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முடிவு செய்வார். நன்றி திரு வைகை செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.